லக்னோ விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விமானத்தின் பின்புறத்தில் தீப்பற்றி இருக்கக்கூடிய மற்றொரு அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், தரையிறங்கும் போது ஹஜ் விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறதா காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன, விவரங்கள் என்ன? ஷாம், வணக்கம். லக்னோவில் விமான நிலையத்தில் இந்த பரபரப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது ஹஜ் புனித யாத்திரைக்கு சென்ற அந்த பயணிகள் சவுதியிலிருந்து லக்னோ திரும்பி வந்த போது அது தரையிறங்கும் போது அந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக சொல்கின்றார்கள். அதிர்ஷ்டவசமாக இந்த பாதிப்பில் எந்த விதமான உயிர்ச்சேதமும் காயமும் யாருக்கும் ஏற்படவில்லை என்ற முதற்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கின்றது. விமானத்தின் சக்கரங்கள் உரசியதால் பின்புறத்தில் லேசாக தீப்பற்றியதாகவும் அதே போல ஹைட்ராலிக் லீக்கேஜ் இருந்ததாகவும் முதற்கட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அதன் காரணமாக வேகமாக வந்து கீழே தரையிறங்கும் போது பின்புறத்தில் இடதுபுறமாக இருக்கக்கூடிய அந்த டயர் பகுதியை ஒட்டிய இடத்திலே தீப்பொறி பற்றி எழுந்ததாகவும் இதனால் விமானத்தை அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், விமானத்தில் இருந்த பயணிகள் சிறிது நேரம் பரபரப்புக்குள்ளாகி அச்சம் சூழ்ந்ததாகவும் தெரிவிக்கின்றார்கள். சில தினங்களுக்கு முன்பு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான விபத்து நடந்த காரணத்தினால் நாடு முழுவதும் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் காரணமாக சில பேர் விமான பயணத்தையே ரத்து செய்யக்கூடிய மனநிலைக்கு கூட வந்திருக்கின்றார்கள். நாடு முழுவதும் இது போன்ற விமான பயணங்கள் தற்போது கவனம் பெற தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையிலேதான் 750 ஹஜ் பயணிகளுடன் தரையிறங்கிய போது ஏற்பட்ட இந்த விபத்து, இந்த தீ பொறி என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. லேசாக தீயை பற்றி இருந்து கரும் புகைகள் சூழ்ந்த காட்சியும் நாம் வட்டமிட்டு திரையிலே ஒருவரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விபத்தில் எந்த பயணிக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. அந்த ஹஜ் புனித பயணத்திற்கு சென்று திரும்பிய பயணிகள் அனைவரும் விமானத்தில் இருந்து பத்திரமாக அவர்கள் தற்போது விமான நிலையத்திற்குள்ளே அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான மனநல ஆலோசனைகளும் வழங்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜ்.